நான் என்னோட கையில் ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து என்னதுன்னா மருதாணி நம்ம வாடகை விட்டுருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி அப்படியே சூப்பராக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே நல்லா கொலையாக செம்ம லீவ்ஸுங்க ஃபுல் தன்மை லட்சிதா காமிச்சுன சூப்பர். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து மருதாணியெல்லாம் நேற்று நைட்டு வச்சு தூங்கியாச்சு. இன்னைக்கு காலையில் என்னென்ன நடந்தது தீர்த்த குடம்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டில் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு சாமிக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கு நாங்கள்லாம் வந்து அதுக்கு நாங்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் லைஃப் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் லைட்டாக வந்து சொதப்பிடுச்சு. பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரெடி ஆகிட்டு இருக்காங்க கெட் ரெடி ஓகேங்களா. ஸோ என்னோட சாரி இப்போ வந்து காமிக்கிறேன் நான் என்ன சாரி உடுத்த போறேன்ட்டு. ஸோ இந்த ஒரு ஆரஞ்சு கலர் சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அயன் பண்ணனா அப்படியே கணக்கச்சிதமாக நிற்கும், இல்லை அங்கே இங்கே இலகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணிடுறேன். இது வந்து எங்கே எடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, ஆனால் நம்மளோட வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளீட் எடுத்தோடனே அழகாக வந்துருச்சு. அண்ட் ஈவினிங் டைம் இது கட்டும்போது கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். இது வந்து ஆரஞ்சு வித் ஒரு காப்பி கலர் மிக்ஸ்டு, அது வைலட்டு ப்ரௌனு எல்லாம் மிக்ஸ்டு. ஸோ இந்த கலர் என்கிட்ட இல்லாத ஒரு கலர், ஆனால் சூப்பராக இருக்குது. கட்டின பிறகு எப்படி இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். அயன் பண்ணுறதுக்கு பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அயன் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் 2 பேரும் ரெடி ஆச்சு, 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். குழந்தைங்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எனக்காக தான் வெயிட்டிங்க. நான் இந்த சாரியோட மல்லு கட்டிட்டேங்க. ப்ரீ ப்ளீட் பண்ண பிறகும் எனக்கு வந்து பெரும் படம் இருந்தது. ஓகே நீ ரெடியா ராஜு? மேட்சிங் பண்ணிட்டோம். எதிர்பார்க்கவே இல்லை. மேட்ச் வந்துருச்சுல்ல ராஜு? நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. பட் ஆனால் அவர் வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டாரு. என்ன பிளான், ஐ மீன் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா இந்த ப்ளவுஸ் தாங்க ப்ராப்ளம். ப்ளவுஸ் ரொம்ப மேலேயே வச்சு தைச்சிட்டாங்க. விட்டா காலர் நெக்கே தைச்சிருப்பாங்க. சரி நான் கீழே அப்படியே போய் பூ வச்சுட்டு ரெடியாக வேண்டியதான். எங்கள் பூ மேலே இது நாங்கள் நேற்று வாங்கின பூவு, அதை வந்து அழகாக கட்டியாச்சு. இவ்வளோ பூ எனக்கு வேணாம்ப்பா, இதை கட் பண்ணிடுமா, எனக்கு இந்த அளவுக்கு போதும். அது நேற்று ஈவினிங் அந்த ஒரு பண்டில் கட்டினது இவ்வளோ வந்திருக்கு. ஓஹோ, இன்னும் இருக்கா? நாளைக்கு இன்னும் இவ்வளோ இருக்கும். ஓகே போதும். ஸோ எங்கள் மாவு விளக்கு தட்டு வந்து ரெடி ஆயாச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாவு, அப்புறம் கப் கேண்டில் வச்சுருக்கோம், 2 தேங்காய், சூப்பர். அப்புறம் பழம், வெத்தலை பாக்கு, ஊதுபத்தி. அப்படியே பாப்பா? இதில் வேறு பூ டெக்கரேஷன். ஆமாம், டிசைன் பண்ணிருப்போம். தன்மை நீ வந்து பன்னீர் ரோஸு. எனக்கு ரோஸ் வேணும். அங்கே இருக்குல்ல, பன்னீர் ரோஸ் மட்டும் தான் இருக்கு. போகலாமா? கோயில் எடுத்துட்டு வாங்க. ஓகே போங்க. மாவிளக்கு எடுத்துட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது சின்ன மாரியம்மன், பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் கோவில் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமேட்டு காமிக்கிறேன். எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. பூஜைக்கு வேண்டி வெயிட்டிங். இப்போ அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது நல்ல மழை வேறு இருந்தது, செம்மையாக இருந்தது மழை. நாங்கள் எடுத்துகிட்டு வெளியே வரோம், அப்படியே ஜோன் மழை, செம்ம பிளெஸ்ஸிங்கு. இப்போ வந்து பூஜை முடிச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.
ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நல்லா சாப்பிட்டுட்டோம். வந்தோடனே சப்பாத்தி போட்டுட்டு கீழே இருக்குதுங்களா, அதனால் மேலே ஏறிட்டு வர முடியாதுன்னா கீழேயே வந்து ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஜுவல்ஸு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டிக்குள்ளார போயாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து தட்டு தூக்கணும், அதாவது மாவிளக்கு எடுத்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நாங்கள் கோவில்லாம் அந்த விசேஷம்லாம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மாவிளக்கு அந்த இது எடுத்துகிட்டு போகும்போது. பட் சின்ன வருத்தம் என்னடானா, அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், ஏன் வந்து 2 தட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, ஒரு தட்டு தான் இருக்குது, 2 தட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, நீ தூக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் வந்து கேட்டார். ஏன்னா வீடியோஸில் வந்து தெரியும்ல, நீ வந்து ஏன் தூக்கல அப்படின்னு வந்து சொன்னார். நான் வந்து எங்கள் 2 வீட்டில் ஒரு வீட்டிலேருந்து தானே போகிறோம், அப்புறம் எதுக்கு 2 தட்டு அப்படின்னா, நீயும் எடுத்துருக்கலாம்லப்பா அப்படின்னு வந்து அவர் கேட்டார். சரிங்க அடுத்த தடவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம அடுத்த தடவை வந்து எடுக்கிறோம். அவர் சொன்ன பிறகு தான் எனக்குமே ஆமாம்ல எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி தோணுச்சு. பட் எடுக்கிறது வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வரும்போது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் கண்டிப்பாக எடுப்பேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ அடுத்த வருஷம் வந்து நல்ல சூப்பராக வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீங்களும் பார்க்க போகிறீங்க வீடியோவை, வேறு லெவலில் பண்ணலாம். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸாக நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒர்க்கெல்லாம் கிடையாது. கீழே போய் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கணும். அவ்வளோதான், இன்னத்த டே சிறப்பாக முடிந்தது. The next day. குட்டீஸ் இந்த சைடு திரும்புங்க, இப்படி திரும்புங்க. சரி பாய், பார்த்து போயிட்டு வாங்க. எந்த கட்சி வேட்பாளருக்கு நின்னுலாமா? சொல்லு. பசி இன்ட்ரோலா? ஓ, குட்டீஸோட ட்ரெஸ் 2 பேரும் ட்வின்னிங்கு. என்ன நீங்களா ஆடலையா? ஆட மாட்டீங்களா? தன்மை ஆடுவா இந்த இயரே. பண்ணுப்பா. ராஜு, உன்னோட வேட்டி சட்டை காட்டு, கீழே இறக்கி விடு.
பேரும் சாப்பிட்றாங்க. இவர் மட்டன் வச்சு விளாசிட்டு இருக்காரு இல்லையா? லைட்டாக சாப்பிட்றாரு. சிக்கன் குழம்பு அப்புறம் தோசை. இப்போ தான் நான் வந்து சாப்பிட உட்காந்துருக்கேன். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரண்யாவும் மாமியாரும் மட்டும் இன்னும் சாப்பிடல. ஸோ தோசை போட்டனால முன்னாடியே வந்து உட்கார சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ இதை வந்து சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட்டாச்சா? இங்கே எல்லாருமே உடம்புல எல்லாம் வந்துட்டுருக்காங்க. எல்லாம் முன்னாடி இருக்காங்க. சத்தமாக இருக்குது. நல்லா இருக்கு. சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சூப்பராக. எல்லா குட்டீஸும் இங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன ஸ்ரத்தா? என்னது நீ நிறைய வச்சிருக்க? நீ என்னப்பா வச்சிருக்க? ஓ மூவி நேம்ஸா? சரி சரி. எத்தனை? நீ இல்லையா? அவுட் ஆயிட்டியா? சரி சரி விளையாடுங்க விளையாடுங்க. நாங்கள் போய் சாப்பாடு செய்கிறோம். பாய். வரல, இன்னும் வரல. பாய்ப்பா. என்னோட ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கோம். அண்ட் இதை வந்து குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து வறுவலும் எடுத்து செய்வோம். மட்டன் வறுவல், மட்டன் தண்ணி குழம்பு. இந்த லைட் பத்தாதனால தெரியல. மட்டன் வறுவல், அதுக்கப்புறம் இது வந்து ரைஸு. அம்மா இந்தாங்கம்மா. மட்டன் குழம்பு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. ரசம், தயிர், கெட்டி தயிர் பாருங்க. மட்டன் வறுவல். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எடுத்துக்கோங்க. இது என்னதுப்பா? சாக்கோபார். எனக்கு குல்ஃபி. குல்ஃபி எனக்கு ஒன்று. சாக்கோபாரா கப்புங்களா? கப்பா சாக்கோபார். சாக்கோபார். அங்க கரஞ்சிரும் சீக்கிரம். அப்புறம் டான்ஸ் ஆடிரும். அப்ப இது கொடுங்க. ஒரு ஸ்பூன் கொடுப்பா. கப்பு. உங்களுக்கும் கிடைக்கலையா ஸ்பூனு? ஸ்பூன் இருக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்தாங்க. இப்படிங்கப்பா. நான் போட்டுறேன். செம்ம டயர்ட் ஆகிட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து என்ன சமைச்சோம், அதனால பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். சவுண்டில் கண்டிப்பாக காப்பிரைட் கண்டென்ட் வந்துடும். நாங்கள் உள்ளார போகிறோம்.